ஸ்ரீமதி சாம்பிராணி மற்றும் அகர்பத்திகள் வழங்கும் ஞான பார்வை. வணக்கம். முகில் டிவி நேயர்களுக்கு ஞான பார்வை நிகழ்ச்சியின் மூலமாக சம்பத் யோகி. மிக பரந்த உலகம், பூமி, கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலிருந்தே உயிரினங்கள் தோன்றி அது எல்லாம் ஒரு லெவலாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு நல்ல வளர்ந்த பிறகு தான் சுமார் 1,00,000 வருஷம் முன்னாடி தோன்றினது தான் ஒரு வகை உயிரினம். ஆக்சுவலாக இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளும் ஒரு உயிரினம் தான், ஒரு உயர்ந்த ஒரு உயிரினம். மற்ற எல்லாத்துக்குமே 5 அறிவுக்கு மேலே இல்லை, ஒரு 6வது அறிவு அப்படின்ற ஒரு அறிவுடன் அது பரிணாம வளர்ச்சி அடைந்து இன்றைக்கி உலகத்தையே ஆட்டி படைச்சிக்கிட்டு எல்லா உயிர்களுக்கும் இந்த மொத்த பூமியை ஆண்டுகிட்டு இருக்க ஒரு உயிரினம் மனித உயிரினம். இந்த உயிரினத்துக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா 6ஆம் அறிவு. அந்த 6ஆம் அறிவோடு சேர்ந்து ஒரு மனசு, இது எல்லாமே ஒன்று கலந்த பிறகு தான் இதுக்கு ஒரு முழு உருவம் வருது. அதுக்குள்ள ஆசை, அன்பு, அறிவு, இந்த மாதிரி ரொம்ப நல்ல விஷயங்கள் இருந்தாலும் நிறைய கெட்ட விஷயங்கள், பொறாமை, கோபம், இது மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் கலந்து ஒரு முழு உருவமாக இருக்கக்கூடிய மனித உயிரினத்தில் இன்றைக்கி நிறையவே வளர்ச்சி அடைஞ்சு, ஒரு பக்கம் டெக்னாலஜியில் வளர்ந்துட்டாலும் சரி, இன்னொரு பக்கம் நிறைய விஷயங்கள் நம்ம பகுத்து ஆராய்ந்து கண்டுபிடிச்சி அதை நிறைய எழுதி வச்சு அதை திரும்ப படித்து பல குருக்கள் அதை சொல்லிக் கொடுத்து அதை நிறைய ஃபாலோ பண்ணி அதை நிறைய பயிற்சிலாம் பண்ணி ரொம்ப நல்ல சூழ்நிலையில் இன்றைக்கி மனித குலம் இருக்குது. ஆனால் இந்த மனித குலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனும் நம்ம மனுஷனாக வாழ்கிறோமா, நம்ம பிறந்ததுக்கான நம்மளுடைய ஒரு ஆகாசம் அப்படின்ற ஒரு ஆகாசமும் இந்த காலமும் சேர்ந்து உருவாகிறதுக்காக எக்ஸிஸ்ட் உங்களுக்கு ஒரு இடத்த கொடுத்துருக்கு. அதை நம்ம எவ்வளவு தூரம் நல்லபடியாக ஒரு பாசிட்டிவாக அடுத்தவங்களுக்கு உதவியாக, இல்லை யாருக்காக தேவைப்படுறவங்களுக்கு அவங்களோட தேவையை ஆற்றுற மாதிரி, இந்த மாதிரி ஏதாவது பாசிட்டிவாக நிறைய நம்ம பண்ணிட்டோமா அப்படின்றத நம்ம செக் பண்ணால் கண்டிப்பாக இருக்க மாட்டோம், முக்கால்வாசி இருக்க மாட்டோம். ஆனால் அப்படிலாம் நம்மளை எப்படி மாற்றிக்கிறது? நம்மளோட பிறந்ததோட ஒரு நோக்கம் என்ன? சும்மா நானும் பிறந்துட்டேன், சரி வளர்ந்துட்டோம், திரும்ப படிக்கணும், படித்தாச்சு, சம்பாதிக்கணும், சம்பாதிச்சாச்சு, அடுத்து திரும்ப என்ன ரீசைக்கிள், சிருஷ்டி ஸ்திதி லயம் அப்படின்னு 3 முடிஞ்சு போகிற மாதிரி இருக்கக்கூடாது. அது மாதிரி இல்லாமல் பிறர் பாட பல செயல்கள் செய்து நிறை கூடி கிழ பருவமெய்தி கொடும் கூற்றுக்கரையரம் பின் மாயும் பட வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. பாரதியாரோட பாட்டு. இந்த பாட்டுக்கு மாதிரி எல்லாரும் மாதிரி நானும் பிறந்தேன், வளர்ந்தேன், இருந்தேன், செத்தேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இந்த உலகத்துக்கு, நான் பிறந்த இந்த உலகத்துக்கு, இந்த மண்ணுக்கு, என்னுடைய இயற்கை தாய்க்கு நான் என்ன கடன் ஆற்றுனேன், நான் ஏதாவது செஞ்சுருக்கேன், நான் என் கூட பிறந்த அத்தனை பேரும் சகோதர சகோதரிகள் அவங்களுக்கு நான் என்ன கடன் ஆற்றுனேன், ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கேனா, எல்லாம் எனக்காக தான் பண்ணிக்கிட்டேன். அதுதானங்க, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நமக்காக தான் எல்லாம் பண்ணுறோம், அடுத்தவங்களுக்காக. சரி, மனிதர்களை விடுங்க, அடுத்து நம்ம கூட இருக்கக்கூடிய அத்தனை மரங்கள், நம்ம பார்க்கக்கூடிய வழியில் அவ்வளவு மரங்கள் இருக்குது, அவ்வளவு செடி கொடிகள் இருக்குது, அவ்வளவு உயிரினங்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் என்றைக்காவது ஒரு நாள் நினச்சி பார்த்துருக்கோமா? இல்லை அதுக்கு கூட என்றைக்காவது ஒரு நாள் ஒரு பேசியிருக்கோமா, ஒரு பேச்சு பேசியிருக்கோமா? அவங்க என்றைக்காவது ஒரு நாள் அதுகளுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கோமா? ஒன்றும் இல்லைங்க, ஒரு பக்கத்தில் இருக்கிற செடிக்கு தண்ணி ஊற்றிருக்கோமா? கண்டிப்பாக எவ்வளோ பிரிச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதெல்லாம் கண்டிப்பாக நம்மளோட கடமைகள். அதெல்லாம் நம்மளுடைய இயற்கைக்கு, நம்மளுடைய அந்த சுற்றுச்சூழலுக்கும், நம்மளோட இயற்கைக்கும், நம்மளோட இயற்கை அன்னைக்கும் நம்ம திரும்ப ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது மனிதனோட தலையாய கடமை. நான் மனிதனாக பிறந்து விட்டேன், என்னுடைய சுயநலத்தை தாண்டி என்னை சுற்றி இருக்கிற நிறைய உயிரினங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்துலேயும் அட்லீஸ்ட் நம்ம உடம்பால் செய்ய முடியலன்னா கூட மனசாலையாவது என்னைக்காவது ஒரு நாள் இப்போ மரத்து பக்கத்தில் நின்று பார்த்து, ஏப்பா நல்லா இருக்கேன், நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் கேட்டிருப்பாங்க. உண்மையிலே அந்த நீங்கள் என்ன மனசில் நினச்சி அந்த எண்ணங்கள் மூலமாக அவங்க கூட சுற்றி இருக்கிற அத்தனைகிட்டையும் பேசலாம், நிச்சயமான முறையில் பேசலாம். இந்த மாதிரி உங்கள் கூட இருக்கக்கூடிய, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கையோடு இயைந்து
அதோடு இருக்கக்கூடிய நீங்கள் டெய்லி யூஸ் பண்ண பொருட்கள்கிட்டே நீங்கள் எத்தனை நாள் பேசியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறோம். நிறைய இதில் சொல்லுவாங்க என்னன்னாக்கா, ஒரு எழுத்தாளருக்கு வந்து அவரோட பேனா தான் அவர் நண்பன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு கார் ஓட்டுறது நிறைய சினிமாக்கள்லாம் கூட பார்த்துருக்கோம். கார் ஓட்டுனா அவர் அந்த கார்கிட்ட பேசுவார். அதே மாதிரி அவர் கூட அந்த கார் கூட சண்டையெல்லாம் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான உங்கள் கூடவே இருக்கக்கூடிய பொருட்கள்கிட்டையோ நீங்கள் எத்தனை நாள் பேசியிருக்கீங்க, எவ்வளவு தூரம் அவரோட நட்பு பாராட்டி இது பண்ணியிருக்கோம். இதெல்லாம் மனிதனோட கடமைங்க. இதெல்லாம் நம்ம இது வரைக்கும் பண்ணதில்லைல்ல. லெட் அஸ் ட்ரை. ஒரு நாள் ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. இது எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் வேணும் இல்லையா? நிச்சயமாக நீங்கள் நடங்க. நீங்கள் போகிற வழியில் இருக்கக்கூடிய மரம் செடிகள் நீங்கள் டெய்லி கடந்து போகக்கூடிய சூழ்நிலை, நீங்கள் ஓட்டுற 2 வீலரை அது கூட கொஞ்சம் பேசி பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்ம இயற்கைக்கு ஆற்றக்கூடிய ஒரு எமோஷனல் சப்போர்ட்னு சொல்லுவோம். இந்த எமோஷனல் சப்போர்ட் வந்து இவங்களுக்கு அவங்களுக்கு இதுக்கு அதுக்கு எல்லாம் கிடையாது. மொத்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும், அதாவது பிராணா அண்ட் ரை அப்படின்னு சொல்லுவாங்க, மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மேட்டர்ஸுக்கும் சரி கண்டிப்பான முறையில் அதுக்கு உயிர் இருக்குது. அது கூடயும் நீங்கள் பேசலாம், அது கூட நட்பு பாராட்டலாம். இந்த மாதிரி இந்த உலகத்தில் உள்ள முழுக்க உள்ள அத்தனை இடுக்கட்டையும் இதுகள்கிட்டையும் நீங்கள் அன்போட ஒரு பாசத்தோட நிச்சயமாக உங்களால் இருக்க முடியும். அந்த மாதிரி பயிற்சிகளை நீங்கள் பண்ண தான் நீங்கள் உண்மையான மனிதன், உண்மையான மனித இனத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய கண்டிப்பான கைமாறுங்க. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் முடிந்த அளவுக்கு இந்த பயிற்சிகளை பண்ணுங்கள். நீங்கள் தினம் உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் கூட ஒரு பேசுங்க, அதோடு நட்பு பாராட்டுங்க. இந்த ப்ராக்டிஸாக பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.